கிறிஸ்தவம் அப்படிப்பட்ட ஒரு மதமா, அப்படிப்பட்ட ஒரு மார்க்கமா? மயக்க மருந்துலையா இருக்கிறீங்க நீங்கள்லாம்? சிலர் சொல்கிறாங்க, ஆமாம் மயக்க மருந்து தான் இது. பாருங்கள், உள்ளே போய் கதவெல்லாம் அடைச்சிக்கிட்டாங்க, அல்லலியா அல்லலியா அல்லலியான்றாங்க. 1008 பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, புள்ள சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, பிரச்சனை அதிகமாக இருக்குது, காசு இல்லை, சமாதானம் இல்லை, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. அல்லலியா அல்லலியா அல்லலியான்னு கொஞ்ச நேரம் சொல்லிட்டு இருந்தால் சரியாக போயிடுன்னு நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் மறக்க பார்க்குறாங்க, ஒரு மாதிரி போதையில் மிதக்கிறாங்களாக்கும் அப்படிங்கிறாங்க. உண்மையா? நான் சொல்லுகிறேன்னு கிடையாது. கிறிஸ்தவம் அப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை போதிக்கிறது கிடையாது, மயக்க மருந்து தர்றது கிடையாது. அதனால தான் அந்த மாதிரி கிறிஸ்தவத்தை நான் நம்புறது கிடையாது. வந்தவுடனே அப்படியே மயக்க அடித்து உளுந்து உருண்டு அப்படியே போகிறது. ஒருத்தர் சொல்கிறார், என்ன ஆச்சுன்னே தெரிலங்க, போனாங்க உளுந்து கிடந்தேங்க, அந்த 2 மணி நேரம் தான் எனக்கு நல்ல சமாதானமாக இருந்தது, எவ்வளோ பிரச்சனையோடு வந்தேன், உருண்டேன், அப்படியே கிடந்தேன், அப்படியே எழுப்பி விட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டேன், திருப்பி பிரச்சனை இப்போ தலை வலிக்குது. அதைத்தான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்கிறாரு, இது மயக்க மருந்துன்னு. இங்கே நான் மயக்க மருந்து யாருக்காவது கொடுத்தேனா? நான் பிரச்சனையை மறந்துருங்கன்னா இல்லை, யாரையாவது எல்லாம் உளுந்து கடங்க பேசாமல் உங்களை 10 மணிக்கு எழுப்பி விட்ற, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னேன் கிடையாது. ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறோம் எல்லாம். இங்கே வந்திருக்கவங்க யாரை பார்த்தா இங்கே வந்திருக்கவங்களை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, எல்லாம் படித்த ஆளுங்க, அறிவுள்ள ஆளுங்க, புத்தி நிறைய இருக்குது, நிறைய பேர் நல்ல வசதியான ஆளுங்க, எல்லாம் தெரியும் அவங்களுக்கு, உலகத்தெல்லாம் பார்த்தவங்க, சும்மா யாரையும் ஏமாற்ற முடியாது, கதை பேச முடியாது, இங்கே நின்று பேசினாலும் கதை விட முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் இல்லைங்களா? சும்மா கதை விட்டா நீங்கள் கேட்பீங்களா? வந்து யாரும் வரமாட்டீங்க, விஷயம் கரெக்டாக பேசணும். அப்போ இங்கே மயக்க மருந்து கிடையாது, யாருக்கும் மயக்கம் கொடுக்கறது கிடையாது, யாரையும் பிரச்சனையை மறுதலின்னு சொல்கிறது கிடையாது, பிரச்சனை இல்லைன்னு பொய் சொல்லுன்றது கிடையாது. விசுவாச போதனைங்கிறது அப்படிப்பட்ட போதனை கிடையாது. கிறிஸ்தவம் அப்படிப்பட்ட மார்க்கம் கிடையாது. அப்போ கிறிஸ்தவம் எப்படிப்பட்டது? விசுவாசம்னா என்ன? விசுவாசம் பிரச்சனையை மறுதலிக்க சொல்லலை, பிரச்சனை இல்லைன்ற மாதிரி நடந்துக்க சொல்லலை, ஒரு மாதிரி மயக்க போதையில் இருக்க சொல்லலை. விசுவாசம் சொல்லுகிறது, பிரச்சனையை நான் காண்கிறேன், எனக்கு தெரியும் பிரச்சனை இருக்குதுன்னு. ஆபிரகாம் சொல்றான், ஆமா 100 வயசு எனக்கு தெரியுது, 90 வயசு என் மனைவிக்கு தெரியுது. ஆனால் வெறும் இந்த 100 வயசு 90 வயசுன்றதையே பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. எனக்கு இன்னொன்னு தெரியுது, கர்த்தர் நிச்சயமா உன் சந்ததி இவ்வளவா இருக்கும்னு சொல்லிட்டார். அட 100 வயசு ஆயிடுச்சப்பா, 90 வயசு ஆயிடுச்சே, அவர் இப்படி சொன்னாருன்னு சொன்னியே. ஆமா, அவர் சொல்லி இருக்கிறாரு.